Good morning students. Today's our lesson is a day of 2889 of an American journalist. American journalist ஓட ஒரு நாள் வாழ்க்கை. அந்த ஒரு நாள் ஒரு என்னெல்லாம் பண்றாரு அப்படிங்கறத பத்தி இருக்கு. எந்த வருஷத்துல 2889ல நடக்குது. இப்ப நமக்கு என்ன இருக்கு 2021. அப்போ 800 வருஷத்துக்கு அப்புறம். ஆனா இந்த கதையை யாரு எழுதியிருக்காங்கன்னா ஜூல்ஸ் வேர்ன் அப்படிங்கிறவர் 1889ல எப்ப எழுதியிருக்காரு இந்த கதையில 1889. அப்ப பார்த்துக்கோங்க, இவர் 1889 1000 வருஷத்துக்கு அப்புறம் இந்த உலகம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத ஒரு கற்பனையா அந்த கதையை எழுதியிருக்காரு. அந்த வருஷத்துல இல்லாததே இப்போ நமக்கு நிறைய வந்துருச்சு, அப்படித்தானே? இப்ப பாத்தீங்கன்னா போனு, அப்ப எல்லாம் என்ன இருக்கும், லேண்ட்லைன் போனு. அதுவும் யாராவது ஒருத்தவங்க வீட்டுல தான் வச்சிருப்பாங்க. சாதாரண ஆளுங்க வீட்டுல எல்லாம் இருக்கவே இருக்காது. பெரிய பணக்காரவங்க வீட்டுல தான் வச்சிருப்பாங்க. அது வெளிநாடுகளுக்கெல்லாம் தொடர்பு கொள்ள முடியாம இருக்க மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்ப எல்லாம் தந்தி வழியா தான் என்ன செய்யும், கம்பி வழியா தான் அந்த போன் டெலிகிராம் அந்த வயரை கொண்டு போய் போன் பண்ணி கால் பண்ணி பேசுவாங்க. ஆனா இப்போ அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, போன் வந்துச்சு, மொபைல் போன் வந்துச்சு, எல்லா வீட்லயும் போன் இருந்துச்சு. இப்போ ஒருத்தருக்கு 3 போன் 4 போன்ங்கிற லெவலுக்கு ஆயிடுச்சு. அப்புறம் என்ன ஆயிடுச்சு, நம்ம நேரடியா பார்த்து போன்ல அப்படின்னு சொன்னா நேரடியா பார்த்து பேசிக்கிறோம். இப்போ ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் போயிட்டு இருக்குது. நான் இங்க கிளாஸ் எடுக்கிறேன், நீ வீட்டுல உட்காந்தே பார்த்துட்டு இருக்க. ஒரு குரூப்பா கூட நம்ம என்ன செய்யறோம், நேரடியா பார்த்து பேசிக்கிற வாய்ப்பு வசதிகள் வந்துருச்சு. இப்போ இது நமக்கு ஒரு சாதாரண விஷயமா தெரியுது. ஆனா அந்த காலத்துல இருக்கிறவங்க, இப்போ உங்க பாட்டி தாத்தாலாம் வச்சுக்கோங்களேன், நீங்க கொண்டு போய் மொபைல்ல கொடுத்து இப்படி வாட்ஸ்அப்ல பார்த்து கால் பண்ணி பேசுன அப்படின்னு சொன்னா அவங்க என்ன செய்வாங்க, ஐயோ இங்க வர நம்ம நேரெல்லாம் பார்த்து பேசிக்கிறோம் அப்படின்னு ஆச்சரியப்பட்டு பேசுவாங்க. ஆனா இப்போ நான் உங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சாதாரண விஷயம். இது என்ன இருக்கு, போன் பண்ணா உங்க மூஞ்சி தெரியுது அப்படின்னு நீங்க சாதாரணமா சொல்றீங்க. ஆனா உங்க தாத்தா பாட்டிக்கு இது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அதே மாதிரிதான் ஒரு 1000 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கறத ஒரு கற்பனை பண்ணி ஒரு கதை எழுதியிருக்காரு. அதுல ஒரு ஜேர்னலிஸ்ட், ஒரு பத்திரிகைக்காரர் அவருடைய ஒரு நாள் வாழ்க்கையில என்னெல்லாம் பேசுகிறாரு அப்படிங்கறத இந்த கதை நமக்கு சொல்றாரு. அப்போ இந்த கதையில சாதாரணமா நடக்குது, இப்படியெல்லாம் இருக்குமா அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனா அவங்க டே டு டே லைஃப்ல ரெகுலரா யூஸ் பண்றாங்க. எப்படி நீங்க இப்போ அந்த வாட்ஸ்அப்பை பார்த்தா உங்களுக்கு ஆச்சரியப்படுறது இல்லையோ, அதே மாதிரி அவங்களோட அந்த நடைமுறை இதெல்லாம் பார்க்குறப்போ அவங்க எப்பயும் யூஸ் பண்ற மாதிரி இருக்காங்க. எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லாம அவங்களுடைய அந்த அன்றாட பயன்படுத்தக்கூடிய இயந்திரங்களை அவங்க பயன்படுத்துறாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா காலையில எந்திரிச்ச உடனே அவங்க இந்த கதையில அந்த ஜேர்னலிஸ்ட் பேர் பிரான்சிஸ் பென்னட். இவர் தான் யாரு அப்படின்னு சொன்னாங்க இந்த கதையில. இந்த ஜேர்னலிஸ்ட் சொல்றவங்க அமெரிக்கன் ஜேர்னலிஸ்ட் யாரு, பிரான்சிஸ் பென்னட். இவர் காலையில எந்திரிக்கிறாரு. அவங்க ஒய்ஃப் ஊருக்கு போயிருக்காங்க. அதனால அவர் என்ன செய்யறாரு, அவங்க ஒய்ஃப் கிட்ட பேசுறதுக்கு அந்த இப்ப நம்ம கைபேசின்னு சொல்றோம்ல, அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா காணொலி பேசி, அதாவது நேர்ல பேசிக்கிறதுக்கான அந்த இதுக்கு ஒரு பேசி இது பேர் வச்சிருக்கிறாரு, காணொலி பேசி அப்படின்னு. அதை எடுத்து பேசுறாரு, அவங்க ஒய்ஃபை பாக்குறாரு. அப்புறம் அவங்க ட்ரெஸ் மாத்துறதுன்னா ஆட்டோமேட்டிக்கா மெஷினே வச்சிருக்கிறாங்க. அதுவே அவர் என்ன செய்யுது, குளிக்க வச்சு சேவ் பண்ணி விட்டு அவருக்கு ட்ரெஸ் மாத்தி விட்டு ஆபீஸ்ல கொண்டு போய் விட்டுருது. அப்போ அந்த இயந்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டாக்ஸில போறோம், 2 வீலர் வச்சிருக்கிறோம், அந்த மாதிரி எல்லாம் சொல்றோம். அப்போ அங்க என்ன அப்படின்னு சொன்னோம்னா நடந்து போறதுக்கு நடைமேடை. இப்போ நமக்கு நடைமேடைங்கிறது எங்க வச்சிருப்போம், நம்ம நடந்து ஓரமா போறதுக்காக இருக்கு. ஆனால நகரும் நடைமேடை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம ஸ்டேர் கேஸ் சொல்றோம், நம்ம கடைகளுக்கெல்லாம் போறோம்ல, கடைக்கு போகையில நம்ம நகரும் படிக்கட்டு மேல எஸ்கலேட்டர்னு சொல்லி ஏறி போறோம்ல, இப்படி படி நகர்ந்து போயிட்டே இருக்கோம். நம்ம ஏறணும்னு மேல போயிருந்தா நம்ம ஏற தேவையில்லை. அதே மாதிரி அந்த காலத்துல 2008 என்ன சொல்றாரு, நம்ம ரோட்ல நடந்து போகையில நம்ம நடக்கவே தேவையில்லை. நம்ம ஏறி அந்த இதுல நின்றுட்டோம்னா
அப்போ அவர் வந்து ஆச்சரியமாக சொல்கிறாரு, 1 மணி நேரத்துக்கு 400 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி அவர் ஆச்சரியமாக சொல்கிறாரு. ஆனால் இப்போ வந்து இப்பயே நமக்கு சர்வசாதாரணம் ஆயிடுச்சு. 1 மணி நேரத்துக்கு 400 கிலோமீட்டர், 600 கிலோமீட்டர்லாம் ஃப்ளைட்டில் போகுது. இப்போ நம்ம வந்து ட்ரெயினே வந்து ஃபாஸ்ட்டாக போகிற அளவுக்கு நமக்கு வந்துருச்சு. பறக்கும் ரயில் இருக்குது, மேலே ஒரு ரயில் போகுது, கீழே மேக்னெட் வச்சு கீழே ஒரு ரயில் போகுது. அந்த மாதிரிலாம் நிறைய இப்போ நம்ம டே டு டே லைஃப்பில் நம்மவே பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அப்போ வந்து இதை வந்து அவர் ஆச்சரியப்பட்டு அவரை பாருங்க 1800 வந்து இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கற்பனையை எழுதிக்கிறாரு. இவர் அந்த ஆஃபீஸுக்கு போகிறாரு, ஜேர்னலிஸ்ட்டு. அந்த பத்திரிகை ஆஃபீஸுக்கு போகல, செய்திகள் பூமியில் மட்டும் இருந்து வராமல் எல்லா கோள்கள்லேருந்தே வருது. வியாழன்ல என்ன நியூஸ் வருது, வெள்ளியில் என்னப்பா விசேஷம், புதன்லேருந்து ஏதாவது நியூஸ் வச்சா வியாழன்ல என்ன பண்ணுறாங்க, நிலாவில் இருக்கிற மக்கள்லாம் எப்படி இருக்காங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து எல்லா கிரகங்கள்லேருந்து, இப்போ அமெரிக்காவில் நடக்குது, பிரிட்டனில் நடக்குது, எல்லா நியூஸும் நமக்கு வருது. அதே மாதிரி எல்லா கிரகங்கள்லேருந்தும் வர்ற நியூஸையும் இவங்க கலெக்ட் பண்ணுறாங்க. ஒரு 1500 பேர் 2000 பேர் உட்காந்து அந்த ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. அங்கேருந்து வந்து எல்லா கோள்கள்லேருந்து, புதன்லேருந்து நியூஸ் வந்துருச்சாப்பா, வெள்ளியிலேருந்து நியூஸ் வந்துருச்சாப்பா அப்படின்னு சொல்லி எல்லாமே கேட்குறாரு. அவர் ஸ்விட்சை தட்டினே கதவை திறந்தா என்ன வருது, பறக்கும் கார் வருது. அதில் ஏறி நயாகரா ஃபால்ஸ், அவர் என்ன செய்கிறாரு, அந்த நயாகரா ஃபால்ஸ்லேருந்து அதனுடைய பவர்லேருந்து அவர் என்ன எடுக்கிறாங்க, மின்சாரம் எடுக்கிறாங்க. அந்த மின்சாரத்தை வந்து அவர் நிறைய இடங்களுக்கு வந்து விநியோகம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த மாதிரி பிஸ்னஸும் பண்ணுறாரு. அப்போ எவ்வளவு தூரம்னா கூட வித்தின் த செகண்ட்ஸ், வித்தின் த மினிட்ஸில் வந்து போகிற மாதிரி அவங்க இதில் வந்து கதை வந்து அவர் கற்பனை பண்ணி அவர் கதை எழுதியிருக்கிறாரு. இந்த கதையை வந்து நம்ம பார்ப்போம். வாசிச்சு காமிக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. சரியாப்பா? பாருங்கப்பா, இந்த கதையை வாசிச்சு பார்க்கலாம். த இயர் இஸ் 2889. The day 25th July and the place is the office block of the managing editor of Earth Herald, the world's largest newspaper. இது எந்த இடத்துல நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ஒரு உலகத்தினுடைய ஒரு பெரிய பத்திரிகை நிறுவனம் த எர்த் ஹெரால்டு அப்படிங்கிற பத்திரிகை நிறுவனத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி 2889 ஜூலை 25 நடக்குது. இன் திஸ் futuristic story written in 1889, இது எப்போ எழுதுனது, 1889 எழுதின கதை எதிர்காலத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த கதையில் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் சொல்லியிருக்கிறதுல பாதி விஷயம் நமக்கு இப்போயே நடந்துருச்சு. ஆனாலும் இது வந்து எப்போ நான் எழுதுனது அப்படின்னா 1889 பார்த்துக்கோங்க. இப்போ எதிர்காலத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன இது அவருடைய கற்பனையை பார்க்கலாம். That morning, Francis Bennett awoke in rather a bad temper. அன்றைக்கி அவருக்கு எந்திரிக்கையிலே ஒன்றும் மூடே சரியில்லை. This was 8 days since his wife had been in France and he was feeling a little lonely. அவங்க ஒய்ஃப் வந்து ஊருக்கு போனதுனால அவருக்கு தனிமையாக இருக்கார். As soon as he awoke, Francis Bennett switched on his phonotelephone. அதாவது என்னது, நேராக பார்த்து பேசுகிறதுக்கான காணொலி பேசி. இப்போ மொபைல் ஃபோன் கைபேசின்னு சொல்கிற மாதிரி அது காணொலி பேசி. whose wires led to the house he owned in சாம்ஸ் எலிசிஸ். அவர் இருக்கிற இடம் வந்து சாம்ஸ் எலிசிஸ் அப்படிங்கிற அவங்க இடத்துல, அவங்க ஒய்ஃப் இருக்கிற இடத்துக்கு டைரெக்டாக கனெக்ட் ஆகுது. த டெலிஃபோன் கம்ப்ளீட்டட் பை த டெலிஃபோட் in another of our time conquest, though the transmission of speech by the electric current was already very old. எலக்ட்ரிக் கரண்ட்டில் நம்ம வாய்ஸ் வந்து அந்த வர டெலிஃபோனில் வர்றது அது ரொம்ப வந்து பழசு. இப்போ வந்து என்னவா இருக்குது, நேரடியாகவே ஃபோட்டோவே நம்ம பார்த்து பேசிக்க முடியும். இட் வாஸ் ஒன்லி சின்ஸ் எஸ்டர்டே that vision could also be transmitted, a valuable discovery, and Francis Bennett was no mere the only one
to bless its inventor when, in spite of the enormous distance between them, he saw his wife appear in the telephotic mirror. Francis, dear Francis. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, கூப்பிட்றாங்க. அதை வந்து என்ன செய்ய முடியுது, இவர்னால நேரடியாக பார்க்க முடியுது. அதனால இவர் என்ன செய்கிறார், அதை கண்டுபிடிச்சவங்களை வாழ்த்துறாரு. His name, spoken by sweet voice, gave a happier turn to Francis Bennett's mood. அந்த வாய்ஸை கேட்டோடனே அவர் வந்து என்ன ஆயிடுச்சு, அவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. He quickly jumped out of bed and went to his mechanized dressing room. ட்ரெஸ்ஸிங் ரூமே வந்து இயந்திரமயமாக்கப்பட்டது, எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். 2 minutes later, without needing the help of a valet, யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் அவர் என்ன பண்ணுறாரு, மெஷின் டெபாசிட்டட் ஹிம், வாஷ்டு, சேவ்டு, ஷூட், ட்ரெஸ்டு அண்ட் பட்டன்டு ஃப்ரம் டாப் டு டூ. டாப்னா மேலேருந்து, டூ அப்படின்னா காலுக்கு கீழே வரைக்கும் அது எல்லாமே பட்டன் போட்டு சேவ் பண்ணி குளிக்க வச்சு எல்லா வேலையும் முடித்து வெளியில் அனுப்பி விட்ருது. ஆன் த த்ரெஷோல்ட் ஆஃப் ஹிஸ் ஆஃபீஸ் த டேஸ் ஒர்க் வாஸ் கோயிங் டு பிகின். அவர் இதெல்லாம் முடித்த பின்னாடி வேலை ஆரம்பிச்சிடும். நம்ம சும்மா அப்படியே கையை வச்சுக்கிட்டு சும்மா இருந்தால் போதும், அதுவே எல்லா வேலையும் செஞ்சு விட்ரும் அந்த ரோபோட்டு. Francis Bennett went into the reporter's room. His 1500 reporters. 1500 reportersனால் 1500, 1500, அதுதான் 1500. பிஃபோர் அன் ஈக்குவல் நம்பர் ஆஃப் டெலிஃபோன்ஸ். முன்னாடி ஒவ்வொருத்தர் 1500 பேர் இருக்காங்கன்னா 1500 பேர்த்துக்கு முன்னாடி ஒரு டெலிஃபோன் இருக்குது. அப்போதைக்கு அவருக்கு தெரிஞ்சது டெலிஃபோன் தான். இப்போ அதை விட எல்லாமே அட்வான்ஸ்டாக வந்துருச்சு. ஆனால் அப்போ அவருக்கு அந்த டெலிஃபோன் மட்டும்தான் அவருக்கு தெரிஞ்ச விஷயம். வேர் பாசிங் ஆன் த சப்ஸ்கிரைபர்ஸ் நியூஸ் விச் ஹேட் கம் இன் டியூரிங் த நைட் ஃப்ரம் த 4 quarters ஆஃப் த எர்த். எர்த்தில் 4 பக்கத்தில் இருந்தும் வருது. இன் அடிஷன் டு த டெலிஃபோன், ஈச் ரிப்போர்ட்டர் ஹேஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிம் அ சீரியஸ் ஆஃப் கம்யூட்டேட்டர் வித் அலோஸ் ஹிம் டு கெட் into communication with this or the telephotic line. Thus the subscribers have not only அடுத்த பேஜ் the subscriber have not only stored but the sight of these events. Francis Bennett questioned one of the 10 astronomical reporters. வானவியல் நிபுணர்கள், astronomical reporters, a service which was growing because of the recent discoveries in the satellite world. We will catch. What have you got? Photo telegrams from Mercury, Venus, Mars, sir. இன்னும் எங்கேருந்து வந்திருக்கு, மெர்க்குரி, வீனஸ், மார்ஸ்லேருந்து ரிப்போர்ட்ஸ் எல்லாம் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்திருக்கு. இன்ட்ரெஸ்டிங். அண்ட் ஜூபிட்டர்லேருந்து என்ன வந்திருக்கு, வியாழன் கோள்லேருந்து என்ன நியூஸ் வந்திருக்கு. நத்திங் so far. We haven't been able to understand the signals of the Jovians make. Perhaps our haven't reached them. அவங்க கொடுக்குற சிக்னலே எங்களுக்கு ஒன்றுமே என்னன்னு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாங்க. Aren't you getting some results from the moon? At any rate, not yet, Mr. Bennett. Well, this time you can't blame optical science. The moon is 600 times nearer than Mars, and yet our correspondence service is in regular operation with Mars. It can't be telescopes we need. No, it is the inhabitants. Inhabitants அப்படின்னா அங்கே வசிக்கிறவங்க. Corley replied, you dare tell me that the moon is uninhabitant. அங்கேருந்து எந்த தகவலும் வரலன்னொடனே அவர் கோவப்படுறாரு. அப்போ அங்கே இருக்கிறது ஆளுகளே இல்லைன்னு சொல்கிறியா நீ அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட கோவமாக கேட்குறாரு. On the face he turns towards us. At any rate, Mr. Bennett, who knows whether on the other side.
அந்த பக்கத்தில் யார் இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியலை. வெல், there is a very simple method of finding out, and that is to turn the moon round. And that very day, the scientists of the Bennett factory started working out some mechanical means of turning out satellite right down. On the whole, Francis Bennett had reason to be satisfied. அந்த பக்கத்தில் இருக்கிறது யாருன்னு தெரியணுன்னே சேட்டலைட்டை அந்த பக்கம் மூணுக்கு தள்ளி அடுத்த அந்த பக்கத்தில் கொண்டு போய் வச்சு என்ன நடக்குதுன்னு பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. On the whole, Francis Bennett had reason to be satisfied. One of the Herland's astronomers and had just determined the elements of new planet Gandhini. It is at a distance of 12,841. அடுத்தது இது ஃபுல்லுமே அவ்வளோக்கு கொடுத்துருக்காங்க. 348,284,623 மீட்டர்ஸ். பார்த்துக்கோங்க எத்தனை மீட்டர்னு. அது வாசிக்கிறதுக்கே முடியாத அளவுக்கு இருக்குது. அண்ட் 7 decimeters, that is planet describes its orbit round the sun is 572 years, 194 days, 12 hours, 43 minutes, 9.8 seconds. இது எவ்வளோ தொலைவில் புதிய கோள் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க, காண்டினி அப்படிங்கிறது. அது எவ்வளவு தூரத்தில் இருக்குது. இந்த கோள் சூரியனை சுற்றி வர 572 வருஷம், 194 நாள், 12 மணி, 43 நிமிஷம், 9.8 செகண்ட்ஸ் எப்படின்னு துல்லியமாக கணக்கிட்டு சொல்கிறாங்க. புதுசாக கண்டுபிடிச்ச கோள். குட், ஹீ எக்ஸ்கிளைம்ட். நல்லதே அப்படின்னு ஆச்சரியப்பட்டு சொல்கிறாரு. ஹரி அப் அண்ட் டெல் த ரிப்போர்ட்டேஜ் சர்வீஸ் அபவுட் இட். யூ நோ வாட் அ பர்சன் த பப்ளிக் ஹேஸ் ஃபார் தீஸ் அஸ்ட்ரானமிக்கல் கொஸ்டின்ஸ். ஐ ஆம் anxious ஃபார் த நியூ டு அப்பியர் இன் டுடேஸ் இஷ்யூ. இப்போது இந்த கண்டுபிடிச்ச புதிய கோள் பற்றி நான் நியூஸை வெளியிடுங்க, இதில் நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இந்த ரிப்போர்ட்டர். த நெக்ஸ்ட் ரூம், a broad gallery about a quarter of mile long, ஒரு 1/4 மைல் தூரம் இருக்கு, was devoted to publicity, and it will maybe imagined what the publicity for such a journal as a Earth Herald had to be. It bought in a daily average of $3 million. They are genetic signs reflected on the clouds, so large that they can be seen all over the whole country. நாடு முழுசும் பார்க்க முடியும் இந்த காட்சியத்தை. ஒரே தடவையில் 1000 பேர் பார்க்க முடியும். இதை எந்த இடத்துல அனுப்புகிறாங்க அப்படின்னா, மேகங்களுக்கு நடுவில் இந்த படத்தை அனுப்பி என்ன செய்கிறாங்க, எல்லாத்தையும் ஒரே டயத்தில் பார்க்க வைக்கிற அட்வர்டைஸ்மெண்ட்டு. ஃப்ரம் தட் கேலரி 1000 projectors were exploited in sending to the cloudsக்கு இந்த படங்களை எல்லாம் அனுப்புகிறாங்க. on which they were reproduced in colors, these inordinary advertisements. At that moment a clock struck 12. The director of the Earth Herald left the hall and sat down the rolling armchair. In a few minutes he had reached his dining room half a mile away. 1/2 மைல் தூரத்தில் இருக்கிற அவங்களோட ரூமுக்கு என்ன செய்கிறாரு, அந்த ரோல் சேரில் உட்காந்தா 1 நிமிஷத்தில் போயிடுறாரு. தூரமாக போகிறதுக்கும் என்னது வித்தின் த செகண்ட்ஸு அவங்களால போக முடியுது. த டேபிள் வாஸ் லேட் அண்ட் ஹி took his place on it. Within reach of his hand was placed a series of taps, and before him was a curved surface of telephone, on which appeared the dining room of his home in Paris. Mr. and Mrs. Bennett had arranged to have lunch at the same time. Nothing could be more pleasant than to be face to face in spite of distance, to see one another and talk by means of the
ஃபோனோடெலிஃபோட்டிக் apparatus. அந்த காணொளி கருவி பேசி மூலம் என்ன செய்கிறாங்க, அவங்க ஒய்ஃபையும் டைனிங் ரூம் முன்னாடி டைனிங் டேபிள் முன்னாடி உட்காந்துருக்காங்க, இவங்க ஊரில் டைனிங் டேபிள் முன்னாடி உட்காந்துருக்காங்க. 2 பேரும் பார்த்துக்கிட்டே என்ன செய்கிறாங்க, சாப்பிட்றாங்க. இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. ஒரு குழாய் கொடுத்துருக்காங்களா, அந்த குழாய் வழியாக தான் அவங்களுக்கெல்லாம் என்ன வந்துடுது, சாப்பாடு அவங்க திருகுனோடனே வந்துடுது. இப்போ ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற மாதிரி அப்போல்லாம் இன்னும் ஃபாஸ்ட்டாக குழாய் வழியாகவே என்ன வந்துடுது, நம்ம ஆர்டர் பண்ணுற இடத்துக்கு அது எல்லாமே வந்துடுது. Like everybody else, in easy circumstances, nowadays Francis Bennett having abandoned domestic cooking. Food to the home which disturbed dishes of 1,000 types through a network of pneumatic tubes. This system is expensive, no doubt, but the cooking is better, so not without some reason. Francis Bennett was lunching in solitude. He was finishing his coffee when Mrs. Bennett, having got back home, appeared in the telephone screen. When he finished his lunch, lunch, he went across to the window where his aero car was waiting. "Where are we going, sir?" asked the aero coachman. "Let us see, I have got time," Francis Bennett replied. "Take me to the accumulator works at Niagara." The aero car starts across the space at the speed of about 400 miles an hour. Below him were spread out the towns with their moving pavements, which carry way faster along the streets, and the countryside covered as though by the immune spider web by the network of electric wires. அப்போ ஒரு எலக்ட்ரிக் வயர்ஸ் எல்லாம் நிறைய போகிறதுனால அந்த கிராம ஊரே தெரியாத அளவுக்கு மேலே ஒரு வெப் அப்படின்னு சொன்னால் வலை, அந்த வலை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த கம்பியெல்லாம் தாண்டியுமே என்ன ஆயிடுச்சு, கம்பி இல்லாத அளவுக்கே டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. ஆனால் இவர் கற்பனை பண்ணி வச்சுருக்கிறது என்னது, கம்பி கம்பியாக போகுது, அதனால ஊரே மறைஞ்சு போகிற அளவுக்கு சிலந்தி வலை மாதிரி பின்னி இருக்கிற மாதிரி இருக்குது. இவர் எங்கே போகிறாரு, ஏரோ கார்னா மேலே ஹெலிகாப்டர் மாதிரி ஃப்ளைட்டில் போயிட்டுருக்கிறாரு. ஏரோ கார் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சுருக்குறாங்க. Within half an hour, Francis Bennett had reached his work at Niagara, where after using the force of the produce energy, அங்கே நயாகரா ஃபால்ஸில் இருந்து விழுகிற அந்த ஃபோர்ஸை வச்சு என்ன ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, மின்சாரம் தயாரிக்கிறாங்க. He hold or hired it to the consumers. யாருக்கெல்லாம் தேவையோ அதை அவங்களுக்கு என்ன செய்வார், கொடுத்துருவார். கன்சியூமர்ஸ் அப்படின்னு சொன்னால் வாங்குறவங்கன்னு சொல்கிறோம்ல, நுகர்வோர். Then he returned by way of Philadelphia, Boston and New York to Centropolis, where his aero car put him down at 5 o'clock. அவர் பார்க்க வேண்டிய வேலையெல்லாம் முடிச்சுட்டு 5 மணிக்கு கொண்டு அது விட்டுருச்சு. The waiting room. The waiting room of the Earth Herland was crowded. A careful lookout was being kept for Francis Bennett to return for daily audience he gave to his petitioners.
among their different proposals. He had to make a choice, reject the bad ones, look into the doubtful ones, and welcome the good ones. He soon got rid of those who had only useless or impracticable schemes. A few of the others received a better welcome, and foremost among them was a young man whose broadband indicated a high degree of intelligence. Sir, he began, though the number of elements used to be estimated at 75, it is now been reduced to 3. முதல் 75 தனிமங்கள் அப்படின்னு சொல்லி மதிப்பு சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து இப்போ அதை எவ்வளவா குறைச்சாச்சு, 3ஆக குறைச்சாச்சு. என்கிட்ட மட்டும் காசு இருந்தால் அந்த 3ஐயும் என்னவாக்கியிருப்பேன், 1 ஆக்கியிருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த வந்தவர் சொல்கிறாரு. பர்ஃபெக்ட்லி ஃப்ரான்சிஸ் பெனட் ரிப்ளைட், வெல் சார், ஐ ஆம் ஆன் த பாயிண்ட் ஆஃப் ரெடியூசிங் த 3 to 1. If I don't run out of money, I will have succeed in 3 weeks, and then I shall really have discovered the absolute, and the result of that discovery I will be to make the certain of all forms of matters easy: stone, wood, metal, fibrin. Are you saying you are going to be able to construct a human being complete? The only thing missing will be the soul. இதெல்லாம் வச்சு என்ன செய்ய முடியும், மனுஷனே உருவாக்க முடியும். ஆனால் உருவாக்க முடியாதது ஒன்றே ஒன்றுனா ஆன்மா மட்டும்தான், அதாவது உயிர் மட்டும்தான் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. The only thing missing will be the soul. Francis Bennett assigned the young fellow to the scientific heraldical department of his journalist. அவங்க பத்திரிக்கையில் வந்து என்ன செஞ்சுக்கிட்டாரு, அவரை வந்து அறிவியல் பிரிவில் வந்து அவரை சேர்த்துக்கிட்டாரு. The second inventor, using as a basis some old experiments that dated from the 19th century, had the idea of moving a whole city in a single block. He suggested as a demonstration the town of Sap, situated 15 miles from the sea. 15 மைல் தள்ளி இருக்கிற ஒரு இடம், தீவு மாதிரி இருக்கும். அந்த இடம் சாப் அப்படிங்கிற ஒரு சிட்டி. அந்த சிட்டியை என்ன செஞ்சுட்டு வர்றது, நகர்த்திக்கிட்டே வந்து எது பக்கத்தில் வச்சுக்கிறது, கடற்கரைக்கு பக்கத்தில் வச்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டை சொல்கிறாரு. இப்போ பார்த்திங்கன்னா வீடு எல்லாமே வந்து பழைய வீடுகளை எல்லாமே வந்து பேஸ்மெண்ட்டோட ஒரு ரோலர் வச்சு அதை தூக்கி நகட்டி கொண்டு போய் வச்சுக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா ஹைட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி டெக்னாலஜிஸ் இப்போ வந்திருக்கு. ஆனால் இவர் சொல்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, கடலுக்குள்ளே இருக்கிற ஒரு சிட்டியவே நகர்த்தி கொண்டு வந்து கடற்கரை ஓரத்தில் வச்சுக்கிட்டோம்னா அதை ஒரு பொழுதுபோக்கு நகரமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ப்ராஜெக்டை வந்து இப்போ வந்திருக்கிற செகண்ட் இன்டர்வியூக்கு வந்தவர் சொல்கிறாரு. The proposal heard and dealt with, Francis Bennett went to the stretch himself out of an easy chair in the audition room. Then, pressing a button, he was put into communication with the central concern. After so busy a day, what charm he found in the works of our greatest master, based on a series of delicious harmonico algebraic formula. During his meal, photo communication have been set up with Paris. When do you expect to get back to Centropolis? Asked Francis Bennett. I am going to start this moment by tube or aerotrain. டியூப் அப்படின்னு சொல்லி சொன்னால் சுரங்கப்பாதை வழியாக வரீங்களா இல்லை ஏரோட்ரெயினில் வரீங்களா? பை டியூப். தென் யூ வில் பி ஹியர் அட் 11:59 this evening Paris time. No, Centropolis time. Goodbye then, and above all, don't miss the tube.
These submarine tubes by which one travels from Paris in 295 minutes and certainly much preferable to the aerotrain which only manages 600 miles an hour. Francis Bennett, very tired, so very full of day, decided to take a bath before going to bed. There was always a bath already in the office. He touched the button. A rumbling sound began, got louder, increased. Then one of the door opened and the bath appeared, gliding along on its rail. அவர் ரொம்ப டயர்டாயிடுச்சு, நாள் முழுக்க வேலை செஞ்சுட்டே இருந்துட்டு. அதனால் என்ன செய்கிறாரு, ஒரு பட்டன் அமுக்குறாரு. அங்கே பார்த்தோன்னா ஒரு கதவு திறக்குது, அங்கே பாத்ரூம் இருக்குது. அந்த பாத்ரூம் அது வருது. பாத்ரூம் எல்லாம் அங்கங்கே இருக்கும். நம்ம பட்டன் அமுக்குனா அந்த இடத்துக்கு அந்த ஸ்பேஸில் நின்றுக்கும். அங்கே போய் குளிச்சுட்டு அவர் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு போகிறாரு அப்படின்னு இந்த ஒரு கற்பனை கதையை சொல்லியிருக்காங்க. திருப்பி அதோட ரீட் பண்ணி பாருங்கள்.